பள்ளி கல்வித்துறையிலிருந்து பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை வருது. குழந்தைங்களுக்கு ரேபிஸ் நோய் பற்றி புரிதல் ஏற்படுத்தணும். பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தில் உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிகளுக்கு ஏபிசி பண்ணியிருக்கணும், தடுப்பூசி தவறாமல் போட்டிருக்கணும். நாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாது, பள்ளிக்கு உள்ளேயும் பள்ளியை சுற்றியும் நாய்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். தினமும் அறிவிப்பு பலகையிலையும் வழிபாட்டு நேரத்திலையும் குழந்தைங்களுக்கு தெருநாய்களை பற்றின புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுற்றறிக்கைங்க. அவங்கள நம்பி அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க தானங்க பாதுகாப்பு. அப்போ அவங்க இதெல்லாம் செய்கிறதுல ஒரு தவறுமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா சுற்றறிக்கை அனுப்பிய அந்த அதிகாரிக்கே மனசு வந்திருக்காது. நன்றிக்கு உதாரணமாக இருக்கிற அந்த நாய்களை பற்றி எதிர்கருத்துக்களை குழந்தைங்க மனசில் விதைக்கிறோமே, ஆனாலும் என்ன செய்ய முடியும், நமக்கு கொடுத்துருக்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு மனசு இல்லாமல் தாங்க எழுதி அனுப்பியிருப்பாரு. ஏன்னா நிச்சயமாக நன்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமாக நாயத்தான் காட்டி வளர்த்துருப்பாங்க அவங்க வீட்டு பெரியவங்க. நாம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வேணால் அவங்கள்ட்ட கேட்கலாம். பள்ளிக்கு உள்ளே அல்லது பள்ளியை சுற்றி போதை வஸ்துக்கள் யாரிடமாவது இருந்து கைமாறுது அப்படின்னா அதை உடனே ஆசிரியரிடமோ அல்லது வீட்டில் இருக்கவங்கள்ட்டையோ தகவல் தெரிவிக்கணும். பெண் குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏதாவது அதையும் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட அல்லது பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியைக்கிட்ட தகவல் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக சிவனேன்னு ரோட்டில் நிற்கிற அல்லது படுத்திருக்க நாய் மேலே கல்லை கொண்டு அடிக்கிறது, வாழை பிடிச்சி இழுக்கிறது, அல்லது அந்த நாய்க்குட்டி மேலே யாரையாவது தூக்கி தள்ளுறது, அது மேலே தண்ணியை தூக்கி ஊற்றுறது, உதைக்கிறது, கட்டை எடுத்து அடிக்கிறது, இது மாதிரியான செயல்களை நீங்கள் செய்யவே கூடாது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் குட்டி போட்டிருக்கிற நாய்க்கிட்டே போகக்கூடாது. இந்த கோரிக்கைகளை மட்டும் அதோட சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நானும் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை இதோட நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு விஷயத்தில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.